வெல்கம் டு அவர் சேனல். நான் இன்றைக்கி முள்ளங்கி துவையல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன், பார்த்துக்குங்க. இது வந்து நான் ஒரு பெரிய முள்ளங்கி எடுத்துருக்கேன். இதை தோலை சீவிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி எடுத்துக்குவேன். அடுப்பில் எண்ணெய் சட்டி போட்டு இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெயை ஒரு 2 ஸ்பூன் ஊற்றுறேன். 2 ஸ்பூன் போட்டுட்டு இதில் நம்ம நல்லா காஞ்சோன்னே உங்களுக்கு நான் என்னென்ன சேர்க்கணும்னு சொல்கிறேன். இப்போ நல்லெண்ணெய் காஞ்சிடுச்சு. அதில் கடுகு 1/2 ஸ்பூனு, ஜீரகம் 1/2 ஸ்பூனு, உளுந்து வந்து 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, நம்ம நிலக்கடலை 1 ஸ்பூனு எல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். தீ கொஞ்சம் குறைச்சலாக வச்சு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். இது நல்லா செவந்து வர்றப்ப நம்ம அதில் வந்து முள்ளங்கி இதெல்லாம் சேர்த்துடணும். இப்போ நம்ம முள்ளங்கி ஒரு முள்ளங்கி நான் விட்டு வச்சுருக்கேன். இந்த ஒரு முள்ளங்கி, 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம், கொஞ்சம் தேங்காய், இதை நல்லா வதக்கிட்டுறணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டுருவோம். காரத்துக்கு இதோட நம்ம 4 காஞ்ச மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அதுக்கு கொஞ்சம் புளி, கொஞ்சம் புளி வந்து நம்ம எடுத்து அதோடு சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிட்டு நம்ம வந்து இதை அரைக்க வேண்டியதுதான். அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ துவையல் அரைச்சாச்சு. இதை நான் எடுத்து இந்த பாத்திரத்தில் எடுத்து சேர்த்து, இது கொஞ்சம் நொரன்னு அரைச்சோன்னாக்கா நல்லாயிருக்கும். அது மாதிரி அரைச்சி அதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம். அதுக்குள்ளே ஒரு தாளிப்பு பண்ணிடலாம். நம்ம அடுப்பில் ஒரு கரண்டி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அது வந்து நல்லா காய விட்டோன்னா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து அதில் கொட்டினோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பில் எண்ணெய் சட்டி போட்டுட்டேன். தாளிக்கிற கரண்டி அதில் போட்டு எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுருங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. அதில் நம்ம கடுகை கொட்டி அது பொரிஞ்சோடனே நம்ம கருவேப்பிலை போடணும். வந்து இதில் கொட்டிட்டு நம்ம கலந்து விட்டு சாப்பிட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும். இது நீங்கள் என்னென்ன கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சாக்கா தான் இது நல்லாயிருக்கும். இது வந்து அதை பார்த்துங்க. இதில் சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். இதில் வந்து ரசத்துக்கும் தொட்டுக்கலாம், சாம்பாருக்கும் தொட்டுக்கலாம், சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், சட்னியாகவும் தொட்டுக்கலாம், நம்ம டிஃபனுக்கும் தொட்டுக்கலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். இந்த முள்ளங்கி துவையல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.